ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்னைக்கு நம்ம திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் அதுல 25வது வார்த்தை அனுயாத்திரை செய்தேனோ அனிலங்களை போல பார்க்கலாம். பாத்தீங்கன்னா இது ராமாவதார கதை தாங்க. ராமாவதாரத்துல ராமருடைய சீதைய ராவணன் கவர்ந்து போயிட்ட அப்புறம் அந்த கடலை தாண்டி அவரை மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அத்தனை பேரும் திட்டம் தீட்டுறாருங்க. ராமருக்கு உதவியா சுக்ரீவன் முதலானோர் வானர படைகளோட உதவுறாங்க. அப்ப அந்த கடலை எப்படி தாண்டதுன்னா ஒரு பாலம் அமைக்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அந்த பாலம் கட்டணும்னு முடிவெடுக்கும் போது அணில்கள்லாம் ஓடி வருதான். ஓடி வந்து என்ன பண்ணுமா, கல்கள் எல்லாம் அது மேல போட்டுண்டே வந்தாங்கல்ல, அந்த கல்லுக்கு நடுவுல இருக்கிற இடத்துல மணல்களால நிரப்புமா. எப்படின்னா முதல்ல தான் போய் அந்த கடல் நீர்ல குதிக்குமா. குதிச்சு வெளியில இருக்க மணல்ல உடம்ப பரப்பிக்குமா. பரப்பிட்டு உடனே திருப்பியும் அந்த கல்லுக்கு நடுவுல போய் இப்படின்னு உடம்ப சிலிர்க்குமா. அப்ப அந்த மணல்கள்லாம் அங்க போய் விழுமா. இப்படியாவது நம்ம ராமனுக்கு உதவணும், எப்படியாவது ராம கைங்கரியம் பண்ணணும்னு துடிச்சுதுங்களாம். அது மட்டும் கிடையாதான், ஒரு முறையும் நம்ம கடல்ல முழுகி வெளியில வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஜலத்தை கடல்லேருந்து எடுத்து வெளியில போட்டோம்னா கடல் தண்ணி குறைஞ்சிடும்னு நினைச்சதுங்களா. இப்படி பகவத் கைங்கரியமே உயர்ந்ததுன்றத உணர்ந்தேனோ இந்த அணில்களை போலன்னு சொல்லியிருக்காங்க திருக்கோளூர் அம்மா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.